ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சீரீஸோட ரிவ்யூ. சீரீஸோட நேம் மண்டலா மர்டர்ஸ். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த சீரீஸை ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரிக்குள்ளே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீரீஸில் கிரைம், மிஸ்ட்ரி, அப்புறம் ஹாரர், மைத்தாலஜிக்கல்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. டோட்டலாக 5 years ப்ளஸில் இந்த சீரீஸ் ஓடக்கூடியது. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரு சஸ்பென்ஷன் பீரியட்ல இருக்காரு. இதனால டெல்லியிலேருந்து அவரோட நேட்டிவ் பிளேஸ்க்கு அவங்க அப்பாவோட போறாரு. நேட்டிவ் பிளேஸ் ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அங்க போறாரு. அங்க போன பிறகு அவருக்கு அவங்க காணாம போன அம்மாவோட ஞாபகங்கள் வருது. அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பர்சனலா சில லாசஸும் இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில அவரு சடனா ரிவர்ல ஒரு டெட் பாடி மிதந்து வர்றதை பாக்குறாரு. அந்த டெட் பாடி வித்தியாசமா கொல்லப்பட்டிருக்கு. அந்த டெட் பாடியோட உடம்பை எடுத்துட்டு தலை மட்டும் வச்சு கால் கையெல்லாம் தலையோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. இந்த கேஸை அவரு அன்அஃபிஷியலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இந்த கேஸுக்கும் அவரோட அம்மா காணா போனதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாரி அவருக்கு தோணும். இன்னொரு பக்கம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோயினான போலீஸ் ஆஃபீஸர் வாணி கபூர் அந்த வில்லேஜுக்கு வராங்க. அவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்களுக்கும் பர்சனலா சில பிரச்சனைகள் இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த கேஸை அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாரி சூழ்நிலை உருவாகும். இதுக்கப்புறம் சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் மண்டலா மர்டர்ஸ். இந்த சீரீஸ்ல எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத ஷார்ட்டாவே பார்த்துருவோம். இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் 1950லேருந்து 2025 வரைக்கும் இந்த சீரீஸோட ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த காலகட்டங்களை அழகா டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு என்டையர் டெக்னிக்கல் டீமும் இந்த சீரீஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்க்குறப்பே அது தெரியுது. நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல நிறைய நடிகர்கள், நடிகைகள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு நல்லாவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுவாரஸ்யமாகவும் போணுச்சு. ஒரு எபிசோட் முடிகிறப்பையும் அடுத்த எபிசோட பார்க்கணுங்கிற இன்டென்ஷனை நல்லாவே ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 years ப்ளஸ் இருந்தாலும் எனக்கு பெருசாக போர் அடிக்காம இந்த சீரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சீரீஸ் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னா, இந்த சீரீஸை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலன்னா இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேயே நம்ம புரிஞ்சுக்கிறதே கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம், ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க இந்த சீரீஸை நான் லீனியர்ல தான் காட்டியிருப்பாங்க. 1950, 2 வருடங்களுக்கு முன்பு, 1 வருடங்களுக்கு முன்பு, 2022 இந்த மாரி சில காலகட்டங்கள், அப்புறம் சடனா அதுலேருந்து ப்ரெசன்ட்ல வருவாங்க. இந்த மாரி காலகட்டங்கள் மாறி மாறி காட்டுறதுனால நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இந்த சீரீஸை பார்த்தாதான் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா ஸ்டோரி ப்ரெசன்ட்ல நடக்குதா, ஃப்ளாஷ்பேக்ல நடக்குதா அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், ஃபோக்கஸ்டா இல்லைன்னா இந்த சீரீஸ்ல ஷார்ட் டியூரேஷன்ல நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸை நம்ம ஃபேஸில் ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த நேமை நம்மளால கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலன்னா இன்பிட்வீனில் ஏதோ ஒரு எபிசோடில் இவரோட அம்மா, இவங்களோட அப்பா, இவங்களோட தங்கச்சி அப்படிங்கிற நேமை பேஸ் பண்ணி இவங்க சடனாக டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேரக்டரோட நேமோட ஃபேஸை பார்த்தா தான் நம்ம யாருங்கிறது புரியும். இல்லைன்னா யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த சீரீஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாதான் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேல இருக்க சுவாரஸ்யம் புரியும். ஸோ இது ஒரு வகையில் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகாத மாரி எனக்கு ஒரு டிராபேக்காக பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. பட் இந்த சீரீஸை
ஒரு கேட்டகரிக்குள்ளே டிஃபைன் பண்ண முடியாது. இந்த சீரிஸ் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லலாம், ஹாரர் த்ரில்லர்னு சொல்லலாம், ஃபேண்டசி த்ரில்லர்னு சொல்லலாம், மைத்தாலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்தமாரி எல்லாம் ஒரு கலந்த கலவையாக தான் இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த சீரிஸ் அடல்ட்ஸ் ஒன்லி சீரிஸ். வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லைட்டாக செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.